மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. எந்த சேனல்லாம் அதிகமாக தளபதி விஜய் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணிச்சோ அந்த சேனல்லாம் அடி சாம்பாருங்க அந்தர்பல்ட்டி இன்னைக்கு. சார் நான் பார்த்த இந்த காட்சி, நான் ஒவ்வொரு சேட்டலைட் சேனலுக்கு நாங்கள் விவாதங்களுக்கு போகும் பொழுது என்கிட்ட அவங்க கேட்ட கேள்வி, என்னங்க உங்கள் ஆள்லாம் எதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, என்ன நீங்கள் அரசியலுக்கு வந்துருக்காருன்னு கேட்டாங்களா? இப்படியே கேட்டாங்க. நம்ம அண்ணனுடைய தம்பிகள் அடடா சார் விஜய், திரு விஜய், முதலமைச்சர் விஜய், இந்த வார்த்தை எத்தனை சாரு பேசு அப்படின்ற மாதிரி. அப்போ ஒட்டுமொத்தமா களமும் எந்த அளவுக்கு மாறி இருக்கு. யாரு? விஜய் 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 24 hours விஜய் 24 hours விஜய். அவர் தான் சார் சொல்றேன். எந்த நேரமும் அப்படி பேசியிருந்த ஒரு ஆளு சார் விஜய், சார் விஜய், அவர் 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 அப்படின்ற மரியாதையோட. ஏன் சாமி, நாங்க உங்களை எவ்வளவு டீசெண்டா கதவை திறந்து வச்சு வச்சிட்டோம், நீங்களும் அதே மாதிரி கதவை திறந்து வச்சு தானே அடிக்கணும், ஏன் கதவை மூடுறீங்க? சேகர் பாபு தான் ஸ்டாலினை வச்சு செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சது சேகர் பாபு, அதுல எதுவும் மாற்று கருத்து அதுல எந்த மாற்றம் கிடையாது கிடையாது. ஸ்டாலினை வச்சு செஞ்சு முடிச்சு விட்டது சேகர் பாபு தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? அன்னக்கிளியில போனவங்களை கூட்டு வந்து ஆட விட்டும் போதே நீங்க இல்ல யோசிக்கணும். ஆக்சுவலி என்ன சொன்னா, சேகர் பாபு அவர்கள் தான் துரந்தரன்ட்டாங்க. அதிமுகல இருந்து துரந்தரா இல்ல சேகர் பாபு தான் துரந்தரன்ட்டாங்க. அதிமுகல இருந்து உள்ள வந்து ஒட்டுமொத்த கோட்டையை காலி பண்ணது வந்து அவர்தான். விஜய் அவர்கள் எல்லாரையுமே வந்து சந்திக்கிறாரு, முதலமைச்சரை சந்திக்கிறாரு, அடுத்து வந்து அன்புமணி, சீமான் எல்லாரையும். பட் வைகோ போய் சந்திச்சாரு பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். என்ன வைகோ அவர்களை யாருமே சந்திச்சது இல்லையா? அவர் வீட்டுல போய் முதலமைச்சரா எந்த முதலமைச்சர் அவர் வீட்டுக்கே வந்தது இல்லையா சார்? நெகிழ்ந்துட்டாரு மனுஷன். நெகிழ்ந்து போய் வந்து அந்த கை ஆட்டினாரு பாருங்க, வெளியே வந்துட்டு சம வேகம். நம்மளை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சவர் ஆட்டினார். அந்த ஆட்டினது இருக்கே, அதாவது அவரை பார்க்க போலங்க, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க விசிலுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்கள பார்க்க போயிருக்காரு. இல்ல இது அப்படி கிடையாது. வைகோ அவர்கள் சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இவ்வளவு உண்மையும் சொல்லிடுறேன், உண்மையாவே ரொம்ப நெகிழ்ந்து தான் வந்து பேசினாரு. இவ்வளவு தலை சிறந்த பண்பாளராக விஜயை நான் வந்து அண்ணாவுக்கு பிறகு நான் ஒருத்தர் விஜயை வந்து இப்படி பாக்குறேன். இன்னும் சொல்ல போனாக்கா, இனமானம் உள்ளவன், தன்மானம் உள்ளவன், உயிர் உள்ள வரைக்கும் திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஒருத்தர் இருக்கிறார் பொழுது அவர் எப்படி இருக்காருன்றத பாக்குறது, அவருக்கு ஏதேனும் தேவைப்படுகிறதா என்றது நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. என்னன்ட்டு தம்பி அந்த சிவி சண்முகம் ரிசைன் பண்ணிட்டார்லாம்ல, அது அந்த கடைசி இப்படி இப்படின்னு பாத்தீங்களா? அதுதான் அந்த ஒரு சீட்டு பண்ணிக்கலாம். தீப்பெட்டிலையா? தீப்பெட்டிலையா கொளுத்திர வேண்டியதான். இல்ல நீங்க வைகோ அவர்கள் வந்து எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ சாதனை எல்லாம் பண்ணாரு சார். மன்னிப்புகள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்வி பார்த்தீங்களா? அப்போ கனிமொழியாக்காவே சாக்காய் வைக்கப்பட்டு சிரிச்சு, எதுக்குயா என்ன சொன்னீங்கன்ட்டு. அந்த மாதிரி எவ்வளவோ அவருடைய முயற்சிக்கு, அவருடைய வயதை தாண்டி எவ்வளோ திமுக முட்டு கொடுத்தாலும் நல்லா உட்காந்து சாப்பிடு அவரை வந்து உட்கார்ந்துருக்கிறதே அதாவது இல்ல சார், ஒரு பாத்தீங்களா உட்கார்ந்து சாப்பிடணும், நின்னுட்டா சாப்பிடணும். அவன் உட்கார்ந்து இருக்க பொசிஷனே தப்பா இருந்துச்சு. குத்த வச்சு உட்காந்து. தம்பி நீங்க உட்காருங்க, கவரோட எடுத்துங்க, 3 கவர் எடுத்துங்க, 3 கவர் எடுத்துட்டு உட்காருங்க, சாப்பிடுங்க. அப்போ வேற அந்த சவுண்டு குறுன்னு வந்துகிட்டே இருக்குது. சார் ரெண்டே விஷயம் சார், எம்பி சீட் வந்து விஜய் வந்து மதிமுக கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுல ஒண்ணுதான் பிரச்சனை, துறை வைக்கோ அந்த சட்டையை மட்டும் மாத்திட்டு வர சொல்லுங்க. அந்த சட்டையில இருக்க கொடி இல்லையா, இதை மட்டும் வைக்காதீங்க, வச்சுட்டு எங்க சீட்டு கிட்ட எல்லாம் கேட்காதீங்க. தாவேக்கா கொடி போட்டா போச்சு. தாவேக்கா கொடி எல்லாம் போடுவாங்க உங்களுக்கு. இப்போதான் ஆட்சி அமைச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கிறோம். வந்துருவாங்களா சார்? வாய்ப்பு இருக்கா? யாரு சார் கூட்டணிக்கு? அதிமுக எல்லாம் எதுக்கு? எதுக்குன்னா எவ்வளவு பெரிய கட்சி, அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, மரியாதை இருக்கு. அந்த டாக் என்ன போயிட்டு இருக்குதுன்னா, அங்க நாடாளுமன்றத்துல நம்மளுக்கான கோரிக்கைகள்லாம் பேசுறதுக்காக அங்க ஆள் வேணும், அதுக்காக இப்போ இங்க இருக்கிற எம்பிக்கள் எல்லாத்தையும் ஒரு கைக்குள்ள வச்சுக்கிறாரு அப்படின்ற ஒரு டாக்கும் வந்துகிட்டு இருக்கு. ஏறுங்க, அந்த சீன்லாம் கிடையாது. 2029 எம்பிக்கு தாவேக்கா சார்பில் யாருனாலும் வெற்றி வாய்ப்பு கன்ஃபார்ம்.
புரியுதுங்களா? ராவுத்தர் இப்ராஹிமா வந்தாலும் சரி. என்ன இது அன்வான்ட், அதாவது கட்சிக்குள்ள கூப்பிட்டு எனக்கு ஆப்படிச்சு ஒரு வேலையை பார்த்துட வேண்டாம். என்ன யாரா இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு தானே சொன்னீங்க. அந்த பேரை சொன்னா இல்ல, எனக்கு அந்த ஆசை இருக்க கூடாதா? ஐயோ, ஒரு தடவை நடக்கலாம், ஒவ்வொரு தடவையும் அதே மனநிலைமையில இருக்கிறது வந்து ஒரு மாதிரி ஓவர் கான்பிடென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன் எம்ஜிஆர் நடந்துச்சு? நெகட்டிவிட்டி என்னைய Negativity சொல்றீங்க இல்லைங்க. தீய சக்தி இதுதான். இல்ல எம்ஜிஆர் நடந்ததா இல்லையா? இன்றைக்கு எம்ஜிஆர் வாங்கின ஓட்டு பர்சன்டேஜை விட தளபதி விஜய் அவர்கள் அதிகமாக வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? அவரை விட இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் குழந்தைகள் மத்தியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செல்வாக்கு. சார் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறை எல்லாமே மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான், தளபதி விஜய் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்கன்னும் பொழுது இதில் இப்போ நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தாவேகா சார்பில் எம்பிக்கு யாருனாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. இனி ஏதாவது ஒரு எதர்ச்சியாக சொல்கிறேன், ஒரு பை எலெக்ஷன் வந்தாலும் அதில் தாவேக்கா தான் மறுபடியும் ஜெயிக்கும். புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரியான சாத்தியக்கூறு நல்லா இருக்கு. யாராவது நிக்கலாம், அங்க ஜெயிக்கலாம், அவங்களே இங்க வந்து இன்டர்வியூ கூட கொடுக்கலாம். சரி, வெள்ளை சட்டை போட்டிருக்கலாம், வெள்ளை சட்டை போட்டிருக்கலாம், அவர் பாக்கெட்ல விஜயோட போட்டோ வச்சிருக்கலாம். சார் நம்ம ஆரம்பத்துலேருந்து ரொம்ப தெளிவாக, அதாவது நம்ம காங்கிரஸில் இருக்கும்பொழுது நான் திமுகவை காங்கிரஸ் இன்னைக்கு நினைச்சிருந்துருக்கும், ராவுத்தர் கூட நம்மளும் போயிருந்திருக்கலாம் தாவேக்காவுக்கு. அதில் மைண்டில் அவங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடையாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் விஜய் அவர்களை எதிர்த்தாங்க. ஆனால் நம்ம டே ஒன்லேருந்து நான் இப்போ காங்கிரஸ்குள்ளே பயணிக்கும் போது திமுகவை எதிர்த்ததோடைய நோக்கம் என்னன்னாக்கா, நல்ல ஆட்சி நீ கொடுக்கல, எனக்கு தேவை நல்ல ஆட்சி கொடுக்கக்கூடிய நபர் வந்து ஆட்சி கட்டில் உட்காரணும். அப்போ நம்ம விஜய் அவர்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கி இல்லை 20 வருஷமாகவே அவரோட தாட் ப்ராசஸ் என்னன்னு தெரியும். இன்றைக்கு ஆட்சி அமைப்பதற்கு கட்சிக்குள்ளே பல நபர்கள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், பட் இண்டிவிஜுவலாக எல்லா முடிவும் அவர் தான் எடுப்பார். நீங்கள் இன்றைக்கி கட்சியில் வந்து இத்தனை நபர்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாராக வேணால் அவர் கூட பயணம் பண்ணலாம் சார். ஆனால் மக்கள் நலன் சார்ந்துன்னு வரும்பொழுது அவருக்கு ஒரு லாங் டேர்மாக அவருக்குன்னு ஒரு மைண்ட் செட்டில் ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும்தான் அவர் செய்வார். அதில் வந்து இடைஞ்சலாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த கருத்தை முன் வச்சு அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளே கிடையாது. நான் சொல்கிறது கேட்குறது தான் கீழடி வெளியில் போன்றுவார். ஏன்னா அவருக்கு முழுக்க இது மக்கள் கொடுத்த பெரிய வாய்ப்பு. மக்கள் நம்மளை வந்து அவ்வளோ நேசித்து ஒரு அண்ணனாக ஒரு பிள்ளைய நேசித்து உட்கார வச்சுருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணுன்ற ஒரே நோக்கத்தினால தான் அவர் எல்லாத்தையும் படத்தை விட்டுட்டு இன்றைக்கி இவ்வளோ கிரிட்டிசைஸ் தாண்டி பதவியேற்பு விழாவில் கூட அதை சொன்னார் பார்த்தீங்களா, தனிப்பட்ட தாக்குதல் வந்து அவ்வளோத்தையும் கடந்து இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். சி ஜோசப் விஜய் என்னும் நான் சொன்ன பொழுது, இன்றைக்கு நீங்கள் ஸ்டாலின் முதலையாக வந்து பதவியேற்கும் பொழுது கண்ணு கலங்குச்சில பல நபர்களுக்கு அதோடைய பர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணும்போது இதோட பர்சன்டேஜ் ஹியூஜ். நாங்கள் நிறைய பேர் கண் கலங்கியிருக்காங்க ஜோ அந்த வார்த்தைக்கு. தெரியும் பாலிமர்காரன் வேற அங்கங்க போட்டு காட்டிட்டான் அப்படின்ட்டாங்க. இல்லை அது உண்மையிலுமே இப்போ நாங்கள் நின்று எல்லா வரிசையிலையுமே நாங்கள் ஒருத்தர் பார்க்கும்போது எல்லாருக்குமே கண்ணு கலங்கின ஒரு ஸ்டேஜ் தான் அங்கே எல்லாருமே நின்னோம். ஏன்னா இப்போ அங்கேயே இருந்தீங்களா? ஆமாம் சார், 2021 அங்கே அந்த இதில் இருந்தீங்க. ஓ, பதவியேற்கும் பொழுது அங்கே உள்ளதான் நானும் இருக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அந்த நேரம் 2021 கேட்குறாரு எங்க அங்கேயா? இது எம்கே ஸ்டாலின் பதவியேற்றார்ல அங்க இருந்தீங்க? இல்ல நான் ஜோசப் விஜய் சொல்லி ஒரு பதவி இருக்கும் போது அதான் கேட்டேன், நீங்க அங்கேயே இருந்தீங்களோன்னு கேட்டேன். இல்ல அங்க வந்து நம்ம லிமிட்டட்ல கொரோனா டைம் வேற. அங்க இல்ல, நான் இங்கே தான் இருந்தேன். ஸோ நாங்க தளபதி விஜய் ஜோசப் விஜய் என்னும் நான் அவர் சொன்ன உடனே நாங்கள் சுற்றி இருந்த எல்லாருடைய கண்களும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீரில் வந்துச்சு. ஏன்னா பெரும் உழைப்பு சார். எவ்வளோ ஒரு கிரிட்டிசைஸு, எவ்வளோ அவச்சொல்கள், எவ்வளோ ஒரு தற்கொலைன்றத பேச்சை தாண்டி ரொம்ப இலக்காரமாக அவ்வளோ பேர் பேசி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வருவீங்களாம், வந்தவொடனே சிஎம் ஆயிடுவீங்களாம், அப்படியா இப்படியான்னு சொல்லி அதுவும் இந்த பெண் நிறுவனம் கொடுத்த அந்த அஜெண்டா வாங்கிட்டு வாடகை வாங்கி பேசின எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி தளபதியை கொண்டு வந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நினச்சதோடைய நோக்கம் என்னன்னாக்கா, மக்கள் நிம்மதியாக இருக்கணும், இனி அடுத்து ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும், அதை சார்ந்து தான் நம்ம பயணிக்கணும் பொழுது அது இன்னைக்கு கண்ணுக்கு நடந்துருச்சுன்னும் பொழுது முழுக்க நீங்கள் பாருங்கள், இனிமேட்டு விஜய் அவர்கள் இவர் சொன்னார், அவர் சொன்னார், அதை பண்ணுங்க, இதை அந்த சீனே கிடையாது சார். மக்களுக்கு இது சரியாக இருக்குன்னா செய்வார், மக்களுக்கு அது சரியில்லைன்னு சொன்னாக்கா செய்ய மாட்டார். அதே மாதிரி அதை யாராவது தடுக்கணும்னு நினச்சா கூட சொந்த கட்சியில் உள்ள நபராக இருந்தால் கூட அந்த பாயிண்ட் தான் ரீப்ளேஸ்மெண்ட். யாருமே சிஎம்மாக பதவி ஏற்றதுக்கப்புறம் ஸ்பீச் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து முடிச்சுட்டு எல்லாரும் நன்றி சொல்லிட்டு தான் போவாங்க. பட் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எதனால், அதுலேயும் குறிப்பாக வந்து கஜானா காலி ஆட்டம் போட்டுலாம் நினைக்காதீங்க. ஒரே பவர் சென்டர், லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்றுலாம் கிடையாது, நான் சொல்றது தான் அப்படின்னு சொன்னதுக்கான ஃபர்ஸ்ட் டே 1ல சொன்னதுக்கான ரீசன் அது ஒன்று. இன்னொரு முக்கியமான கேள்வி, அந்த சிஎம் சேர்ல போய் உட்காரும் போது அது ஒரு மாதிரி, அதாவது ஒன்று கம்பீரமாக உட்காருவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஆணவமாக உட்காருவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி. இவர் உட்கார்ந்தது இது வரைக்கும் அதை டிஸ்கிரைபே பண்ண முடியல, இது எப்படி என்னன்னு சொல்றது இதுன்றது ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல. கரெக்ட்.
அது வந்து ஒரு வெக்கத்தோட செங்கோட்டையன் அவர்கள் பக்கத்துல இருந்துட்டு உட்காருங்க நீங்க தான் சிஎம் அப்படின்னோடனே ஆமா நான் தான் நல்லா இருக்கு. ஆனா நிஜமாவே பயங்கரமா இருந்துச்சு. இல்லை சார், அது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் வந்து கோடியில் ஒரு நபருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். யாரும் கனவு கண்டிருப்பாங்க, விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், விஜய் ஜோசப் விஜய்னு சொன்னா எப்படி இருக்கும், அவர் அந்த சிஎம் சீட்ல போய் உட்காந்தா எப்படி இருக்கும், விஜய்க்கு ஆப்போசிட்ல உதயநிதி இருந்தா எப்படி இருக்கும், இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. திரையில பார்த்ததெல்லாம் தரையில நடக்குதுன்ற மாதிரி சர்க்கார் படமும் முதல்வர் படமும் சேர்த்து பார்த்த மாதிரி ஒரு சம்பவம். அதாவது இங்கே வந்து பதவி ஏற்றுட்டாரு, ஸ்டேடியத்தில் பதவி ஏற்றுட்டாரு. அந்த இடத்துல ராகுலும் அவரும் சேர்ந்து நின்னாங்க. இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். ராகுல் வந்து தளபதியோடு தான் நிற்கிறார், நீங்கள் பாருங்கன்னு சொன்னால் ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து மேடை ஏறுவாங்கன்னு சொன்னோம். அது வந்து பதவியேற்பு விழாவில் நடந்து முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தளபதி விஜய் அவர்கள் நின்றுக்கிட்டு கையெழுத்து போட்ட விஷயம் இருக்குல்ல, அதற்கு முன்னாடி இந்த டேபிளை தூக்குன விஷயம் இருக்கு பாருங்க. டக்குன்னு அவர் தான் சிஎம், அவர் பாட்டுக்கு அசால்ட்டு அந்த டேபிளை தூக்க ஆரம்பிச்சார். இந்த எளிமையும் ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு வேலையை தானே டக்குன்னு முன்னு செஞ்சு காட்டும் பொழுது கொடுக்கணும் அத்தனை பேர் செஞ்சாங்கல்ல. அது வந்து இதை ஸ்டாலின் செய்ய தவறுனதுனால தான். இல்ல அது அவர் அண்ணன்ட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த பனைமரம் ஏறி அந்த இது கல் இறக்குறது மாதிரி இருக்கு, அதெல்லாம் அவரே பண்ணுவார் இல்லையா. நான் எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அண்ணனை பத்தி நல்லா பேச விட மாட்டாரு. இல்ல காலு ஸ்டைல்லாம் ஒரு சைஸா போட்டு தம்பி இருங்க ஏறி உட்காந்துக்கிறேன், நீங்க மட்டும் நீட்டிக்கிறீங்கல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நானும் ஒரு பொசிஷனுக்கு. ஐயோ வேண்டா செட்டிங் பண்ணி வச்சிருக்கேன், கையை நீட்ட முடியல காலையை நீட்ட முடியல. உட்காருங்க. ஐயோ இப்படிதாங்க உட்கார முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? போயிடலாம் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணுமா? மக்களுங்க, அதுதான் மக்கள் தான். என்ன பேசணும்னே மறந்து போச்சு. என்ன பேசிட்டு இருந்தான் தான் சர்க்கார் பாணியில் முதல்வன் பாணியில் அண்ணன் பாணியில் அண்ணன் வந்து கல் இறக்கி அவரே பனைமரம் ஏறுவாரு, அவரே ஏறி அவரே வந்து இறக்கி அவரே குடிப்பாரு. சரி போயிடலாமா? இதெல்லாம் கட் பண்ணிருங்க, தேவையில்லாது. எது இந்த நொண்டனை பத்தி பேசுனது அதெல்லாம் தொந்தையாகும். அண்ணனை பத்தி பேசாம இருக்க கூடாது. தளபதி ஆட்டாங்க. ஏன் தம்பி எனக்கு மட்டும் இதை வைக்கல? போயிட்டானா? தளபதி அவர்கள் வந்து அந்த சேரை வந்து அவரே டக்குன்னு தூக்குனது உடனே எல்லாம் கொடுக்கணும் ஓடி வந்து சேரை எடுத்தது. ஒரு ஈகோ இல்லாமல், தான் தான் முதலமைச்சர் இல்லாமல், ஆர்டர் போடாமல் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார்ல. இதை ஸ்டாலின் இது போல் வந்து அவரே ஒவ்வொரு விஷயத்தை முன்னின்று செஞ்சிருந்தானா ஒரு நல்லாட்சி அமைஞ்சிருக்கும். அது அமையாமல் போச்சு. இது ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல். ஸோ இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கவர்னர் அனுப்பிச்சிட்டு விஜய் அவர்கள் அந்த கோப்பில் கையெழுத்து போடுறாரு. உட்காந்து தான் போடுவார் அப்படின்ற மாதிரியான தான் இது வரைக்கும் வழக்கம் தானே சார் எல்லாருமே. அவர் உட்காந்து போடலை. அந்த இடத்துல ராகுல் இருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல அவர் மட்டும் இண்டிவிஜுவலாக ஒரு சிஎம்மாக உட்காந்து போட்டாக்கா அந்த இடத்துல ராகுலுக்குன்னு ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுக்கணும் பொழுது கையப்பம் தானே நம்ம நின்றுக்கிட்டே போட்டுருவோன்னு எடுத்த அந்த முன்னெடுப்புகளை ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த ஒரு தலை சிறந்த அந்த பண்பை வந்து வெளிப்படுத்திகிட்டே போயிட்டு அதற்கு பின்பு அந்த கோட்டைக்கு போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே நுழையும் பொழுது அவருக்கு ஆஃப்டர் த பிரேக்ன்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் போகும்போது எந்திரிச்சு நின்னது, அது வந்து அவர் நின்னதா இருக்கட்டும், அவரை வந்து கொஞ்சம் முத்தம் கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்றது. அது இல்லாம ஜோசப் விஜயனும்னான்னு சொல்லும்போது என்ன சவுண்ட் வந்துச்சோ லைவ்ல இருந்த உங்களுக்கு தெரியும், அதே சவுண்ட் செங்கோட்டையன் அவர்களுக்கும் வந்துச்சு. அவர் மட்டும் நிற்கல, நாங்களும் சேர்ந்து எந்திரிச்சிருந்தோம். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் பதவியேற்க போராடின பொழுது தளபதி எந்திரிச்சு நின்றுட்டாரு. தளபதி எந்திரிச்சு நின்ன உடனே ஆப்வியஸ்லி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் எல்லாருமே எந்திரிச்சு நின்றுட்டு அவருக்கு அந்த வார்த்தையை செங்கோட்டையனும் நான் சொன்னும் பொழுது அந்த அரங்கம் முழுக்க அதிர்ந்து அதுக்கு பிறகு அவரை வந்து கட்டி அணைச்சி அவர் தளபதி அவர்கள் அணைச்சி கொண்ட விதம் இருக்குல்ல, அது இந்த அதே மாதிரி ஆனந்த் ஐயா வந்து கையெழுத்து போடட்டுமா அப்படின்னு சொன்னும் பொழுது அந்த ஒரு பார்த்த பார்வை, அந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது எல்லாமே முடித்து சிஎம்மாக அவர் கிளம்பி அந்த இடத்துக்கு கோட்டைக்குள்ளே போய் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருந்த இடம், இந்த இடத்தில் உட்கார்ந்து எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் எவ்வளவு சிக்கலை நமக்கு ஏற்படுத்திய இடம், இதை தாண்டி எவ்வளவு மக்கள் கோடி மக்கள் நம்மளை வந்து அங்கீகரித்து இந்த இடத்திற்கு நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க பொழுது அந்த பொறுப்பு, அந்த பழைய நினைவுகள் இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார போடணும். பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏனோ தானோன்னு போகாமல் அந்த ஒரு ஆணவத்தோடு இல்லாமல் ஒரு தயக்கத்தோட ஒரு பெரிய என்ன சொல்கிறது மன மகிழ்ச்சியோட போய் அந்த இடத்துல உட்காரத்துக்கு ஒரு நிமிஷம் ஒவ்வொன்றா அப்படி நின்று அப்படியே இந்த ரூம் ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்கும் பொழுது செங்கோட்டையனை வந்து நீங்கள் உட்காருங்க போங்கன்னு சொல்லும் பொழுது அந்த திருவள்ளூர்லேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு போய் அங்கே உட்கார்ற அந்த காணொலிலாம் சார் இது எதுவுமே ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவே தெரியல.
இது வந்து இப்படியெல்லாம் நடக்குமா, வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவமே நடக்காதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த ஒவ்வொன்றுமே இவர் வந்த பிறகு அரசியலில் எல்லாமே புதுசாக மாறிக்கிட்டே இருக்குது. கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஒரு மனுஷன் சிஎம் ஆகிறதா இருக்கட்டும், 40 கட்சி சேர்ந்து எதிர்த்தும் ஒன்றுமே செய்ய முடியாமல் தனி மனுஷன் நின்று ஆட்சி அமைக்கிறதா இருக்கட்டும், ஆட்சி அமைச்சு அந்த இடத்துல போய் உட்காரக்கூடிய அந்த நிகழ்வான நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் வீட்டுக்கு நேரடியாக போகிறது, ஒவ்வொரு கட்சி தலைவரும் நேரடியாக போய் சந்திக்கிறது, எல்லாமே புதுசாக இருக்குது. ஒவ்வொரு நிகழ்வும் இன்றைக்கி பாருங்கள், நாளைக்கு பெரும்பான்மை நிரூபிக்கணும். இன்றைக்கி பெரும்பான்மை ஏற்கனவே நமக்கு கிடச்சிருக்கு. இதை தாண்டி இன்றைக்கி வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி கூப்பிட்றாங்க, நாங்கள் உங்கள் பக்கம் வந்துடுறோன்றாங்க. டிடிவி கூட இருந்தவர் அங்கே வந்து சண்டை போட்டு வந்து நான் அவருக்கே ஓட்டு போட போகிறேன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு. அப்போ என்டையராக தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் இவர் பக்கம் திரும்பும் பொழுது இது எவ்வளோ பெரிய ட்ரெண்ட் செட்டாக மாறுதுனாக்கா, இனி வந்து திமுக டிவிகே வைசஸ் திமுக மட்டும்தான். இனி அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அதிமுகவோ நாம் தமிழெல்லாம் லிஸ்ட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியாக ஒரு சூழல் தான் இன்றைக்கி உருவாயிருக்கு. யதார்த்தத்தை பேசுவோமே, இதற்கு மேலே நம்ம ஏன் உட்காந்து இது பண்ணுவாங்களே. ஸோ இதற்கு மேலே வந்து ஒன்றே ஒன்று தான் நடக்கும், நல்லாட்சி, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி. இந்த ஆட்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருக்கும் பெரிய தர்ம சங்கடம் ஏற்படும். ஏன்னாக்கா தளபதி ஆர்டர் கொடுத்த அடுத்த நாளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம் அவர் ஆகிறாரு. அன்னைக்கே பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியில் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய எல்லா A+ அக்யூஸ்டையும் அசம்பிள் பண்ணுறாரு எஸ்பி. அசம்பிள் பண்ணி அவர் சொன்ன வார்த்தை, இதற்கு மேல் இந்த பொறுக்கித்தனமோ ரவுடித்தனமோ குடிச்சிட்டு சண்டை போடுறது, இந்த பிரச்சனைகள் ஏதாவது செஞ்சீங்கன்னு தெரிஞ்சுன்னா நீ மட்டும் இல்லை உன் குடும்பமும் நிம்மதியாக இருக்காது. இப்போ வந்திருக்க கவர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயத்தை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சார், இப்போ வந்திருக்க கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தை அனுமதிக்காது, பொட்டியை சாத்திக்கிட்டு இருக்கணும்னு எஸ்பி சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் அரசாங்கம், இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் வந்து இவர்களை கண்டிக்க தவறி இருக்குன்றது அந்த விஷயத்தை நமக்கு தெளிவாக தெரியுது. நம்மளுக்கு என்ன சார் இல்லை ஓகே அப்படியே உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான், எனக்கு தான் கால் வலிக்குது என்னன்னு தெரியல. ஸோ இந்த எஸ்பி அவர்கள் கொடுத்த அந்த ஒரு வார்னிங்கிறதெல்லாம் இன்றைக்கி மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க சார். ஒரு 2 நாளில் இவ்வளோ பெரிய இம்பேக்டை தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சிஎம்மாக இருந்து அவர் ஏற்படுத்தியிருக்காருன்னும் பொழுது பெரிய நம்பிக்கை டே பை வருது. அதுவும் அவர் எடுத்தவனே போட்ட முதல் 3 கையெழுத்து இருக்குல்ல, ட்ரமாட்டிக். அதாவது பெண்கள் பாதுகாப்புக்காக அவர் எடுத்த அந்த முன்னெடுப்பு, 200 யூனிட் இல்லை சார், இந்த கரண்ட் பில் எல்லாம் 200 யூனிட் வாங்கினதுக்கு உங்களுக்கு ஹாப்பி, அந்த 200 ரூபா வாங்கினவன் எல்லாமே நாட் ஹாப்பி. அதுக்கு என்ன பண்றது? அவனுக்கு இப்போ கரண்ட் பில் குறையில, அவனுக்கும் சேர்த்து தானே அந்த 200 யூனிட் ஃப்ரீ. அவனுக்கான கரண்ட் பில் இப்போ வந்து குறையில, அவனுக்கு குறைய சார், அது பிரச்சனை இல்லை. அவனுக்கு அவன் சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு கட்டலாம், வரலாம் கரண்ட் பில்லான்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்படியா? இதோ பாருங்க, இல்லை இனி பாருங்க, எவன்லாம் என்னென்ன மாதிரி சம்பாரிச்சான், மக்கள் பணத்தை எவன்லாம் கொள்ளடிச்சான், யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, எல்லார் மேலேயும் சட்டம் தன் கடமையை செய்யும். இதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அறிக்கை வந்துச்சுல்ல, வெறும் பேப்பர் எடுத்து காட்டி வெளியே பிடிஆர் கொடுத்துருந்தாருல்ல. அப்போ ஆரம்பத்தில் இந்த அதிமுக ஆட்சி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாரு ஒரு வெள்ளை அறிக்கை வந்து கடன் இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா 4 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போனாங்க. அதானே? ஆமா, மல்லிகை பூலாம் சுத்திட்டு வந்தால, சிங்கப்பூர் மல்லிகை பூலாம் சுத்திட்டு வந்தால. எங்க சார் போறீங்க மல்லிகை பூ சுத்திட்டு? ஓட்டு போடவே நீங்க இப்படிதான் போவீங்களா? அதுல அவர் சொன்னது கேட்டா மதுரைக்காரன். மதுரை மல்லி. சரி வேணாம், நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம் இல்லை, ஆட்சி அமைச்சிட்டோம், நம்ம நல்லபடியாக அப்படியே போவோம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், சட்டமன்றத்தில் எல்லாருமே பேசுனாங்க. மாற்றி அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு சைடு வந்து உதயநிதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ அரசியலுக்கு வந்து நம்ம ஒன்றா படித்தோம், நம்ம ஒரே காலேஜ், சீனியர் ஜூனியர். ஆமாம், சீனியர் ஜூனியர்ன்றப்போ நாங்களாம் சீனியர் அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எல்லாரும் சமம்னு ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க. பிறப்புக்கம் எல்லாருக்கும் இங்கே எல்லாருமே சமம் தான், யார் மேலே யார் கீழெலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் போய் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காரு, அந்த சபாநாயகரை வந்து மேலே ஏற்றிட்டு போகிறதுக்கு. அவர் போகாமல் செங்கோட்டையன் அவர்களை வந்து அனுப்பி வச்சிருக்காரு, நீங்கள் ஏற்றி விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கான விளக்கமும் ஒன்று கொடுத்துருந்தாரு. இது எப்படி பார்க்கல? என்ன சொல்ல வராங்கன்னா, ஆடு பார்க்கறது அழகுக்கு இல்லை, கோழி வெட்டுறதுக்கு இல்லை, அதான் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கேன் அப்படி சொன்னோன்னு அவர் சிரிச்ச சபாநாயகர் வந்து பயங்கரமா சிரிச்சு வேணான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி காலங்காலமா இதோடைய மரபு அது அந்த ஆட்டை வெட்டுறதுக்காக நாங்களே பிடிச்சி தள்ளி விடுறது அந்த இடத்துக்கு அப்படின்னு எது ஆடா நானு அப்படின்ற மாதிரி அவரு ஒண்ணு வச்சுட்டாரு. இதுக்கு சேர்த்து சொல்லிடுங்க, காமராஜ்னு ஒருத்தர் இருக்காரு அமமுகல. இந்த ஏதோ இந்த பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போது
இவன் யாரு கூட அந்த இது விளையாண்டுட்டு இருக்கா, கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கான்ற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு டிடி. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்கணும், எதுக்குங்க அவர் தூக்குனீங்க, காமராஜ் அவர்களை ஏன் தூக்குனீங்க? எதுக்கு தூக்குனீங்க? ஆமா, யார் தூக்குனா? தாவேகா தூக்கிடுச்சு. தூக்கிட்டு வந்தாங்களா அவன்? யார் சொன்னா அப்படி? அப்படின்னு அவங்க தானே சொன்னாங்க. கையெழுத்து போட்டு வீடியோ எல்லாம் இது பண்ணிருக்காங்க. அப்புறம் கேட்ட ஒரு பழைய வீடியோன்னாரு. நீங்க காலைல சொல்லிட்டாருல, நமக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்துச்சு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, அதை விட்டுருங்க. இன்னைக்கு பாருங்க சென்னை சிட்டியே கிளீனா இருக்குல்ல. யார் சொல்றா அப்படி? காமராஜ் அவர்கள். அமமுக காமராஜ் காலையிலே சொன்னாரு. சொன்ன வேகத்துக்கு நீக்கம்னு வந்துருச்சு. அவரு நீ என்ன நீக்கிறது என்ன? நான் தாவேகாக்கு போறேன், நான் தாவேகாக்கு நாளைக்கு ஆதரவு தரேன். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலான்ற மாதிரி. அவருதான் முதல் நாளே மூஞ்ச மூடிட்டு வந்தாரு. டிடி தினகரன் சும்மா விட்டுருக்கலாம்ல, அந்த வேலை இல்லாம அவரை கூப்பிட்டு அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு சொல்லி அவர் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு வீடியோ போட்டு நாங்க சும்மா வரல. அது இன்னைக்கு சட்டமன்றத்துல வச்சு மனத்தை வாங்கி விட்டாரு. பிஜேபியை நம்பி நீ யார் போனாலும் இது அவங்களுடைய நிலைமை இதுவாகத்தான் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கும் சார். நீங்கள் மற்ற ஸ்டேட்லலாம் வந்து என்ன வேணால் நீங்கள் குரலி வித்தை காமிச்சு பண்ணிடலாம். இதற்கு மேலே வந்து தமிழ்நாட்டு களத்திற்குள்ள ஒரு மதவாத பிளவுவாத ஒரு அரசியலை இங்கே எடுத்து முன்னெடுக்கிறதோ, அது சம்பந்தமாக சில கோளாறுகளை இங்கே ஏற்படுத்துவதோன்றது இனிமேல் நடக்காது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த சீனியர் ஜூனியர் விளையாட்டாக வந்து சட்டமன்றத்துக்குள்ளே பேசும்பொழுது, நானும் அவரும் ஒரே கல்லூரி, அவர் சீனியர் நான் ஜூனியர் அப்படின்லாம் சொல்லி அவர்கள் பேசும்பொழுது அவர் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு அமைதியாக சிரிச்சுட்டு கடந்து போனேன். இனி எடுத்து நம்ம செய்யக்கூடிய முன்னெடுப்பு என்னவாக இருக்கும்? ரசிச்சுதான் இருந்தாரு. எங்களுடைய கூட்டணி கட்சிகளை வைத்துதான் நீங்கள் வந்து ஆட்சி நடத்துறீங்க. இல்லை நாளைக்கு தெரியும். அந்த பார்வைக்கு அர்த்தமே, தளபதி பார்த்த பார்வைக்கு அர்த்தமே நாளைக்கு தெரியும் ராஜா அப்படின்றது தான் அதோடைய பார்வை. ஆனால் இதற்கு மேலே வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இனி தளபதி விஜய் இதை தாண்டி புதுசாக இனி யாரும் வந்து இனிமேல் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், அதிகாரத்துக்கு வந்துடுவோம், அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு சொல்லி என்ன முன்னெடுப்பு எடுத்தாலும் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதாக. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே ஆட்சியில் தான் இருந்தீங்க, எல்லாரும் கூட்டணி வச்சு எல்லாமே செஞ்சீங்க. யாருமே கடைசி வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்து போகாமல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆளுகிற கட்சியை அனுசரித்து போயிட்டு. இன்னைக்கு சொன்னதில் ஒன்று எல்லாருமே எதிர்கட்சியில் இருக்கவங்க இந்த சட்டமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் லைவ் அப்படியே போடணும், யாரும் கட் பண்ணக்கூடாது. எல்லா ஆளுங்க இவ்வளோ நாள் நீங்கள் தானே ஆளுங்கட்சியாக இருந்தீங்க, நீங்கள் போடலையே, ஏன் இப்போ வந்து இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் நல்லா சுமூகமாக போகும் சார். ஒரு வாரத்துக்கு அப்புறம் சட்டமன்றத்துக்குள்ளே நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப. ஏன்னா வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று கொடுத்ததுக்கு பிறகு சட்டமன்றத்திற்குள்ளே இப்போ நடக்கக்கூடிய இந்த ஒரு அப்படி சிரிச்சுக்கிட்டே பொன்முறுவலாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவம்லாம் நடக்காது. வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் சட்டமன்றத்துக்குள்ளே ரேகிங் செய்யாமல் விடுறதே பெரிய விஷயமா இருக்கும். கிட்டத்தட்ட அப்படி தான் போகும். நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கை வந்த பிறகு எந்த அளவுக்கு நீங்கள் திமுக உச்சக்கட்ட ஆணவத்தில் ஆடி எவ்வளோ பெரிய கடன் சுமை ஏற்படுத்தி வச்சுட்டு போய்க்கிங்கிறத பட்டவத்தமாக பேசும்பொழுது விவாதம் காரசாரமாக இருந்து போகும். அதற்கு பிறகு அந்த இடத்தில் தளபதி விஜய்க்கு அடுத்து ஆதவர்ஜினா அவர்களுடைய பேச்சு, செங்கோட்டையன் அவருடைய பேச்சு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எதிரொலிக்கு. இந்த பக்கம் உதயநிதி பேசக்கூடிய பேச்சாக இருக்கும். இனி இந்த இடத்துல செந்தில் பாலாஜி வாய் திறந்து பேசுவாரா, சேகர் பாபு வாய் திறந்து பேசுவாரா, என்ன பேச போகிறாங்கன்றது ஒரு பக்கம் வந்து எல்லாமே மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஈகர்லி நான்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பேசி தானடா ஏமாத்துனீங்க. இது வரைக்கும் திமுக எவ்வளவு பக்கமே வர விடாம பேசி முடிச்சு விட்டுட்டீங்க. இந்த பரிதாபங்கள் அவன் வச்சு செஞ்சுட்டாங்க கோபி சுதாகர். அப்படியா? ஆமா. என்ன செஞ்சிருக்க? நீ போன, நீ வரவே வேணானே, எல்லாமே நான் பாத்துக்கிறேனே. யார் அந்த மனுஷன்? எம்ஐ டீம் கேப்டனா? இல்லை அது வந்து சார், நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் தோத்ததில் வந்து மக்கள் எல்லாருமே வருத்தப்படுறாங்க. சில ஒரு சில அதாவது அப்படிதானே சார் சேனல் போட்டுட்டு இருந்தாங்க. இதில் நான் ரொம்ப வேடிக்கையாக பார்த்த விஷயமே, எந்த சேனல்லாம் அதிகமாக தளபதி விஜய் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணிச்சோ அந்த சேனல்லாம் அடிச்சாம் பாருங்க அந்தர்வல்ட்டி இன்னைக்கு. சார் நான் பார்த்த இந்த காட்சி, நான் ஒவ்வொரு சேட்டலைட் சேனலுக்கு நாங்கள் விவாதங்களுக்கு போகும் பொழுது என்கிட்ட அவங்க கேட்ட கேள்வி, என்னங்க உங்கள் ஆள்லாம் எதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, என்ன நீங்கள் கேட்டாங்களா? இப்படியே கேட்டாங்க. முன்னணி சேட்டலைட் சேனல் நான் என்கிட்ட வந்து ஆஃப்லைனில் உட்காந்து பேசும்பொழுது அவங்க சொன்னது, உங்கள் ஆள் எதுக்கு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, இந்த 2 திராவிட கட்சியை மீறி என்ன செஞ்சிட முடியும், என்ன பண்ணிட முடியும் உங்களால் அப்படின்னு சொன்ன பொழுது நான் அன்னைக்கு சொல்லிட்டு வந்தேன். அது வந்து இன்றைக்கி நடந்துச்சு. எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், சேட்டலைட் நான் போன சேனல்லாம் எந்த சேனல் யோசிச்சு பாருங்கள். யாருக்கு? இல்லை இன்னும் நான் பேசலை. அன்றைக்கே நான் சொல்லிட்டு வந்தேன், எழுதி வச்சுக்கோங்க. ஆட்சி மாறும், அதிகாரம் மாறும். இன்னைக்கு இப்படி பேசின வாய்க்கு வாய் முதலமைச்சர் விஜய் நீங்கள் உங்கள் சேனலில் உட்காந்து எல்லா நேரலையும் நீங்கள் பேசுவீங்க, அதை நான் பார்க்க தான் போகிறேன்ட்டு
சார் அப்படி நடக்கவே நடக்காதுன்னு நாங்கள் இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு போகும்போது இந்த கடலை மிட்டாய் வாங்கிட்டு போங்க. இல்லை இது இனி வந்து அவங்களுக்கு பாருங்க காராச்சேவு தான், அவங்களுக்கு கடலை மிட்டாயெல்லாம் கிடையாது. இது ஒரு பக்கமா இந்த அண்டா குண்டா பெரிய மீசை இல்லை திமுக ஆபாச பேச்சாளர்கள், இந்த ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையில் வந்து ஆபாசமாக பேசிட்டு சுற்றின அத்தனை பேரையும் அவனுடைய ஒட்டுமொத்த குரலும் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியாமல் போச்சு. இன்னொன்று இது ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணனுடைய தம்பிகள் அடடா சார் விஜய், திரு விஜய், முதலமைச்சர் விஜய், இந்த வார்த்தை எத்தனை சாரு பேசு அப்படின்ற மாதிரி. அப்போ ஒட்டுமொத்தமா களமும் எந்த அளவுக்கு மாறி இருக்கு. யாரு? விஜய் 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 24 hours விஜய். விஜய் அவர் தான் சார் சொல்றேன். எந்த நேரமும் அப்படி பேசியிருந்த ஒரு ஆளு சார் விஜய், சார் விஜய், அவர் 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 அப்படின்ற மரியாதையோட. ஏன் சாமி, நாங்க உங்களை எவ்வளவு டீசெண்டா கதவை திறந்து வச்சு வச்சிட்டோம், நீங்களும் அதே மாதிரி கதவை திறந்து வச்சு தானே அடிக்கணும், ஏன் கதவை மூடுறீங்க? ஆனா நான் இது வரைக்கும் இவ்வளோ நடந்துச்சுல சார், இவ்வளோ பேர் இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல, தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதை குறித்து பெருசா எதையுமே அவர் கண்டுக்கவே இல்லை. மக்கள் நமக்கு எந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சாங்க, அவங்க என்ன செய்யணும். ஒரு ஸ்பீச் சொல்லிட்டார்ல, நம்மளை அவமானப்படுத்தினவங்க, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க, நம்மளை ரொம்ப மோசமாக இருந்தவங்க, அவங்களுக்கும் நான் நல்லது தான் செய்வேன், அவங்களுக்கும் நான் நல்லாட்சி தான் வந்து தருவேன் தான் வந்து ஒரு சொல்லிட்டாரா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைகிறார் குளத்தூரில் தோல்வி அடைஞ்சோன்னா எல்லாரும் போய் பார்க்குறாங்க. ஒரு சிலர்லாம் போய் ஒப்பாரி வைக்கிறாங்க, ஒரு சிலர் கூட்டு போய் அந்த தொகுதிக்கே கூட்டு போய் ஒப்பாரி வச்சதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் ஒரு எம்எல்ஏ மட்டும், உதயசூரியன் நின்று ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ மட்டும், நான் அந்த பதவியை விட்டு தரேன், நான் அந்த இடத்துல ரிசைன் பண்ணுறேன், நீங்கள் நின்னாங்க ஜெயிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு தமிமுன் அன்சாரி. இந்த மனசு எத்தனை பேருக்கு? ஏன் அது திமுகலையா இருக்கும்? அதில் திமுகவில் ஏன் யாருக்கும் வரலனாக்கா, அவர்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதவி போகுது, அது ரொம்ப முக்கியம். அவங்கள பொறுத்த பக்கத்துல நின்று அவர் தோக்கடிச்சிட்டன்னு வருத்தப்பட்டு சேகர் பாபு கூட செய்யலை, முன் வரல. அதுதான் சேகர் பாபு பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு தான் செஞ்சது. சேகர் பாபு தான் ஸ்டாலினை வச்சு செஞ்சது, அதுல எந்த மாற்று கிடையாது கிடையாது. ஸ்டாலினை வச்சு செஞ்சு முடிச்சு விட்டது சேகர் பாபு தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? அன்னக்கிளியில போனவங்களை கூட்டு வந்து ஆட விட்டும் போதே நீங்க யோசிக்கணும். ஆக்சுவலி என்ன சொன்னா, சேகர் பாபு அவர்கள் தான் துரந்தரன்ட்டாங்க. அதிமுகல இருந்து துரந்தரா இல்ல, சேகர் பாபு தான் துரந்தரன்ட்டாங்க. அதிமுகல இருந்து உள்ள வந்து ஒட்டுமொத்த கோட்டையை காலி பண்ணது வந்து அவர் தான். ஸ்டாலின் வீட்டுல அவங்க துணைவியார் வந்து விசாரிக்க வேண்டியது இவரை தான் முதல்ல. சேகர் பாபு சார், சேகர் பாபு அவர் நம்ம விசாரிப்போம், ஏன்னா சேகர் பாபு விசாரணைக்கு உட்பட்டவர் தான். இல்லை அது நடக்கும். நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க, சேகர் பாபு கூட ஸ்டாலினை தோக்க வச்சிட்டேன்னு சொல்லி அப்படியே போகும்பொழுது அப்படியே அழுது வடிஞ்சு சீனை போட்டு நீங்கள் கூட நான் ரிசைன் பண்ணுறேன் நீங்கள் நில்லுங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ரெண்டாவது விஷயம், தமிமுன் அன்சாரி வந்து பெருந்தன்மையாக முன் வந்து நான் ரிசைன் பண்ணுறேன் நீங்கள் நில்லுங்கன்னு சொன்ன பொழுதும் ஸ்டாலின் ஏன் ஏற்றுக்கொள்ள தெரியுமா? ரெண்டாவது வாட்டி நான் தோக்கணும், அதை நீ பார்க்கணும். ஆமா சார், ரெண்டாவது வாட்டி நான் தோக்கணும், பாரு இப்ப இருக்க சூழல்ல ஏதோ லோக்கல்ல குளத்தூர் வரைக்கும் போயிட்டு அங்க இருந்து அதுதான் நான் தோக்குறதா மறுபடியும் நீங்க பார்க்கணும். தமிழ்நாடு என்ன கேவலம் நினைக்கிறது. இன்னைக்கு இருக்க சூழல்ல விஜய் யாரை நிப்பாட்டாலும் ஜெயிப்பாங்க, யாரு எனக்கு எதிரில் நின்னாலும் ஜெயிப்பான். நான் மறுபடியும் தோத்து போக விரும்பல தம்பி, நான் கௌரவமா அப்படியே இருந்துக்கிறேன்றத அவர் சொன்னதுதான் நல்ல ஒரு முன்னெடுப்பு எடப்பாடி எடுத்தது தான். அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது ஏதோ சம்திங் ராங், இந்த மாதிரி இந்த வேட்பாளரை தூக்கு அப்படின்றத, இல்லைன்னா அவருக்கும் பெரிய ஒரு அவங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு மாதிரி விரக்தியா விடைபெறுகிறேன்னு சொல்லிட்டு மைக் எல்லாத்தையும் தூக்கி தட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஒரு விரக்திலேயே போயிட்டார். யாரு? எடப்பாடி அவர்கள். மக்களே என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உறுதி கொடுக்குறேன்னு சொல்லி எங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பெரிய ஒரு உறுதி கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு எலெக்ஷனில் வந்து சந்திக்கும் பொழுதே தமிழ்நாட்டு களம் தொடர்ச்சியாக உங்களுக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து பிஜேபியோட போய் ஏற்கனவே 40க்கு 40 இங்கே யாருக்கு திமுக அலைன்ஸ் தான் அப்போ ஜெயிச்சதுன்னும் பொழுது மக்கள் திமுக கொடுத்த வாய்ப்பு கிடையாது. அது மோடி அவர்கள் வேணாம் பிஜேபி வேணான்னு சொன்னதுக்கான விஷயத்தை புரியாமல் திரும்ப திரும்ப நம்ம அவர் கூட போய் நின்றுட்டாக்கா நார்த்லலாம் அவர் ஜெயிச்ச மாதிரி நீங்கள் நம்மளை ஜெயிக்க வச்சிருவாரு, நம்ம சிஎம் ஆகலான்னு ஒரு கனவோட நீங்கள் எடுத்த முன்னெடுப்பு எவ்வளோ பெரிய தவறுன்னு உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாட்டுக்குள் மதவாதம் பிளவுவாதம் ஒருபோதும் ஜெயிக்காது சார். இந்த 2024 எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு நான் வளர்க்கிறேன் மம்மி, நான் காம்ப்ளைண்ட் குடிச்சிட்டேன், இனிமேல் நாங்கள் தான்
ஒன்னே ஒண்ணுதான் கிடைக்கும், ஓடி போயிடுங்க ஓரமா அப்படின்னு ஒரே ஒரு சீட்டு தான் யாருக்கு? பாஜகவுக்கு. நீங்க வரவே கூடாது. இல்ல பாஜக அந்த ஒரு சீட்டு கிடைச்சாலும் இனிமேட்டு அவங்களால வந்து அந்த ஒரு சீட்டை வச்சு என்ன பேசுவீங்க இதுக்கு மேல? அதுதான் சார் சொல்றேன். 2024 எலெக்ஷன்ல நான் வளைகிறேன் மம்மின்னு வந்தாங்க இங்க இருந்து. 18% வந்துட்டோம், நாங்க தான் பெரிய கட்சி, இனிமே மாற்று சக்தியை நாங்க தான் அப்படின்னாங்க. ஒரு சீட்டு தான் 2026 அது கூட நீ வரக்கூடாது. இருந்தாலும் ஒரு கட்சி அழிஞ்சு போகுது. அழிய வேண்டிய கட்சி தானே, அதுல என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்? அவரையும் போய் பாப்பாரா? அதுவும் ஒரு கட்சி தானேங்க. எப்படி 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 அதுவும் ஒரு கட்சி தானேங்க. அதுவே இருக்கு. அவரும் ஒரு தலைவர் தான், ஒரு கட்சியில இருக்காரு, ஒரு கட்சி இல்ல இருக்கு. அது அவங்க கட்சிக்கு தெரியுமா? இல்ல அவர் தலைவர் தான் கட்சின்னு ஏதோ சொன்னீங்களே, அது அவங்க கட்சிக்கு தெரியுமா? தெரிஞ்சதுனால தான் அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இதற்கு மேல பிஜேபி இப்ப தெரிஞ்சுப்பாங்க நீ பெரிய தலைவர் தான் போல. வாய்ப்பே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இனி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இனி இந்த பிஜேபியோட ஆட்டம்லாம் இனிமேட்டு வந்து எடுபடாது. அதுவும் ஜோசப் விஜய் என்னும் நான் ஒரு நபர் சிஎம் ஆனதுக்கு பிறகு பிஜேபியோட ஆட்டம் இங்க ஆகாது. இன்னொரு கேள்வி ஒன்று வந்துகிட்டே இருக்குது. எப்படியோ அண்ணனை கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சாச்சு. அடுத்த நம்ம டார்கெட் என்ன அண்ணனே? விஜய் அண்ணனா அப்படின்னு இல்ல விஜய் அண்ணன் சொல்லுங்க, இல்ல தளபதின்னு சொல்லுங்க. விஜய் அண்ணன் அண்ணான்னு சொன்னாதான் அவங்களுக்கு. அண்ணா விஜய் அண்ணாவை வந்து அண்ணன்னு சொன்னீங்கன்னா அண்ணனுக்கு போயிடுவாங்க. விஜய் அண்ணாவை நம்ம வந்து உட்கார வச்சுட்டோம். இனி நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 29 அந்த அண்ணனை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கணுன்ற மாதிரி சில வேலைகள் வந்து போயிட்டு இருக்குது. இது என்ன பார்க்கணும்? அந்த அண்ணனை இங்க காப்பாத்திடுவாங்க, அங்க காப்பாத்துறதுல நம்ம கையில கிடையாது. அது ஓகே, கேரளா கூட ஓகே, கேரளா ஓகே தான். கேரளா தமிழ்நாடு கேரளா ஓகே, ஒரு கர்நாடகா ஓகே, ஏதோ கொஞ்சம் மேட்ச் பண்ணிடலாம். பட் மற்றபடி இந்த அந்த பக்கம் எல்லாம் போனோம்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய. இந்தியாவே பாதியில மேட்ச். என் வீட்டுக்கு வரையா, வயிறார உனக்கு சோறு போடுவேன், டெய்லி உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஓ வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நீ தான். வீட்டுக்கு போறியா, அங்க கூட நான் வரேன், உனக்கு தான் ஹெல்ப் பண்றேன். ரைட், நீ கேரளாவுக்கு போ, நான் வந்து ஃபுல் ஹெல்ப் பண்ணுறேன், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறேன். சவுத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன். பட் நார்த்தில் நீங்கள் தான் ஏதாவது ஒரு சில முன்னெடுப்பு எடுத்து நீங்கள் கொண்டு போகணுமே தவிர நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும். ஆமாம். ஆனால் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அலையன்ஸ் பேஸில் விஜய் அவர்கள் பேசக்கூடிய வாய்ப்பு நிறைய. முக்கியமான விஷயம், பவன் கல்யாண் இருக்காரு. ஆமாம், என்ன அவருக்கு தாடி பெருசாயிடுச்சு. இல்லை, பவன் கல்யாண் மாதிரி எப்படியாவது ஏடிஎம்கே கூட சேர்ந்து ஒரு 2 சீட்டு பிடிச்சிருங்க, டெபுட்டி சிஎம் வாங்கிருங்க சொன்னாங்கல்ல. இப்ப பவன் கல்யாண்ட ஒழுங்கு மரியாதையா அண்ணன் ஸ்ட்ராட்டஜி கேட்டுட்டு தனியா நின்று ஜெயிக்கணும், அவங்க கூட சேர்ந்துட்டு டெபுட்டி சிஎம்லாம் நீ வாங்க சொல்லக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்து மாறிட்டாரு. இல்லை, இன்னைக்கு பவன் கல்யாணம் மட்டும் கிடையாது சார், எல்லாருமே உணர்ந்துட்டாங்க விஜய் வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அவருக்கு இருக்கக்கூடிய ஹியூஜ் இம்பேக்ட்ன்றது மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அவரை நேசித்த அந்த நேசிப்பு, அவருக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, 2 வருஷத்தில் சிஎம்மாக கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. 2 திராவிட கட்சியிலையும் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த வந்து பக்கம் உட்காடுறாங்க. பிஜேபியை உள்ளே கூட விடாமல் அடிச்சு புழிஞ்சு விட்டுருக்கானுங்கன்னும் பொழுது இந்த ஒரு கரிஸ்மேட்டிக் பவர் வந்து வேறு எந்த நடிகனுக்கும் எந்த ஸ்டேட்லேயுமே இல்லை. அவங்க இந்த ட்ரமாட்டிக் சேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு மேல் வந்து இன்னொரு நடிகன் வந்து இங்கே செய்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கானாக்கா எனக்கு தெரிஞ்சு பெருசாக அது நடக்குமான்னு தெரியல. புரட்சி தளபதி கூட ஏதோ ஒரு வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சீட்டை சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கோம். எவ்வளோ முக்கியமான விஷயம் என்னது, சீட்டை சாப்பிட்றது. என்ன சொன்னாரு, என்னவா ஏதோ இந்த டாஸ்மார்க் இந்த இதுக்கு மூடுறதுக்கு அவருக்கு இதுக்கெல்லாம் வந்து அவருக்கு என்ன பிரச்சனை? அப்பெல்லாம் முன்னாதீங்க, ரொம்ப தூரம் அலைஞ்சு போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்குதுன்னு கைக்கில போகிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படியா சொன்னாப்ல. என்னமோ தெரியல, ஒரு விஷால் ஃபேனா இருப்பாரு போல. அப்பப்போ சண்டை கோழி பார்த்துட்டு வந்துடுறாரு சார். நல்ல மனுஷன். ஆமா, சண்டை கோழி பார்த்து வரீங்களா? அந்த ஒருத்தவங்க பேட்டி கொடுத்தத பார்த்துருந்தீங்களா? அவங்க வெரி பேட். ஓகே, சிறப்பாக முடிந்தது, வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து இதே மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சியில அவர் தண்ணி எடுத்து அங்கே வச்சுட்டாருன்னா இன்றைக்கு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஆமா, தண்ணி கொஞ்சமாக தான் குடிச்சிருக்காரு. அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல ஏதாவது கண்டிப்பா பேசலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஆளுங்கட்சி நிறைய. என்ன ஆளுங்கட்சி? சைடிஷ் இன்னும் மாத்தாம வச்சிருக்கீங்க, அதே சைடிஷ் அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. ஆளுங்கட்சி இது புதுசா தானே வச்சேன். அதாவது
ஏதோ ஒரு முடிவில் 2 பேரும் சரிங்க, அது மட்டும் தெரியுது. கட்டஞ்ச காலி ஆகிட்டு தண்ணி ஊத்தி ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. ஏங்க உங்களுக்கு என்ன வேணும், நெக்ஸ்ட் டைம் என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கிடலாம். ஓகே, அந்த மாதிரி சொல்லுங்க. அவசர கதியில வாங்கினது அவ்வளோதான் இருக்கும், அதுதான் சொல்லிங்க. சரி சார், சைன் ஆஃப் பண்ணுங்க. கண்டிப்பா தொடர்ந்து இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் இந்த மாதிரி. மொட்டை மாடி இல்லாத ஒரு பார்ட்டி. என்ன 2 பேரும் கால் வைக்க நான் இப்படி தவிச்சதான் நீங்க பாத்தீங்க. 2 பேரும் சைடுல விட்டு காலை விட்டுக்கிட்டு அதாவது சார், அதாவது இப்படி பாருங்க, இப்படி உட்காந்துட்டு பேசினா இப்ப பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு வராது. அது நீங்க என்ன கால் மடக்கி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? நான் வரேன் இருங்க, இப்படி உட்காரணும். அப்படி ராஜா திட்டுவாங்க, ராஜா பகதூர் மாதிரி. சரி சார், ரைட்டு. அடுத்த நிகழ்வுகள்ல இதே மாதிரி பேசுவதற்கான முயற்சிகள் ஈடுபடுவோம். ஒரு ஃபோன் எடுக்கணும், எடுத்தாலும் வரணும், வந்தாதான் வீடியோக்கெல்லாம் வந்து பண்ண முடியும். அதனால கமெண்ட்ல வந்து அவர் எங்கன்னு கேட்காதீங்க, பதில் சொல்லணும். போட்டு கொடுக்குறியா நீ? அதில் இல்லை கேட்குற மாதிரி போட்டு கொடுக்குறீங்களா? சொல்லி பதில் சொல்லணும். இல்லை அடுத்தடுத்து நீ தொடர்ச்சியாக அவர் வரது கஷ்டம், ஏன்னா ஆளுங்கட்சின்றதுனால அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும். தொடர்ந்து அவரால் இப்படி வர முடியுமான்னு தெரியாது, ஏன்னா நிறைய அடுத்தடுத்து பதவிகள், தேர்தல்கள் இதெல்லாம் வருன்றதுனால போட்டு விடுறாரு, போட்டு கொடுக்குறாரு. கட்சியில் இருக்கீங்க, வேலைகள் இருக்கும்ல சார். எந்த விஷயமும் இங்கே நம்ம மெயினாக அரசியலுக்குள்ளே வந்து, அதுவும் குறிப்பாக தாவேக்காக்கு நம்ம வந்த நோக்கமே நல்ல ஆட்சி தளபதி கொடுக்க வைக்கணுன்றது தான். இதற்கு மேலே அவர் ஆட்சியை குறித்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். மக்களுக்கு ஏதேனும் தேவை இருக்குது, எந்த விஷயமாவது மக்கள் வந்து விரும்புகிறாங்க தளபதிக்கு தெரியப்படுத்தணும்னா அதையும் நம்ம ஊடகத்தின் வாயிலாகவும் கட்சியின் வாயிலாகவும் தெரியப்படுத்த போகிறோம். தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை செஞ்சுட்டு போகிறோம். இனி அண்டா குண்டா எங்கிட்டாவது உருண்டுச்சுனாக்கா அடவு கடைக்கு போயிடும், அதையும் நம்ம சொல்லிடுறோம். அடவு கடைலாம் இப்போ யாரும் வாங்குறது இல்லை, காயலாங்கடை தானே. சரி, ஓகே, காயலாங்கடைக்கு போயிடும். ஒரு முக்கியமாக ஒரு கட்சி அது மாதிரி அவர் பணிகள் வந்தது காரணம் ரெட்ரோக்கு இன்டர்வியூ கொடுக்கணுன்றது ஒரு மிக முக்கியமான ரீசன். அதுலேயும் அதில் வந்து ஒரு சொல்ல மறந்துட்டார், அதை நானே வந்து சொல்லிடுறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா.